ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எங்கள் வீட்டில் மல்லிகைப்பூ செடியும் பிச்சிப்பூ செடியும் இருக்குது. ஆனால் பிச்சிப்பூ செடி வந்து நிறைய அதாவது கொடி மாதிரி வந்து அப்படி கவுந்து கவுந்து மாடிப்படியில் தொங்கிட்டு இருந்தது. அதை எவ்வளோ தான் எடுத்து கட்டினாலும் கொஞ்சம் இது மேலே போகுது, மற்ற எல்லாமே கீழே வெயிட் தாங்காமல் தொங்கிடுறதுனால நிறைய கட் பண்ணி விட்டுட்டோம். இல்லைன்னா 2 முழத்துக்கு அந்த அளவுக்கு பூக்கள் இருக்கும். மொட்டாக இருக்கும் போதே பறித்து கட்டி வச்சுருவேன். செவ்வாய் வெள்ளி சாமிக்கும் வைப்பேன். ஆனால் இப்போ வந்து அதை கட் பண்ணி விட்டதுனால கம்மியாக தான் பூக்கள் போடுறதுனால நான் மேக்ஸிமம் இப்போ செடிக்கிட்டே வர்றதில்ல. அதனால் பூக்கள் ஃபுல்லாக விரிஞ்சு விரிஞ்சு அங்கனே உதிர்ந்துருது. ஆனால் அந்த பக்கம் வந்து நம்ம கொஞ்சம் பிள்ளைங்க விளாடும்போது நம்ம நடந்து போகும்போது அப்படியே அந்த பூக்கள் வாசனை அவ்வளோ அழகாக மனமாக ப்ளசண்ட்டாக இருந்தது. சரி, அப்போ அதை நம்ம வீட்டில் பறித்து ஆச்சி தாத்தா ஃபோட்டோக்கும் வச்சுட்டு மிச்சத்தை அப்படி டைனிங் டேபிளில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அந்த வீட்டுக்குள்ளேயே நடமாடும்போது அந்த அதாவது செயற்கையான பெர்ஃப்யூம் வைக்கிறத விட ஸ்ப்ரே வைக்கிறத விட நமக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக அந்த ஃப்ளவரோட ஸ்மெல் வந்து அவ்வளோ மணமாக இருக்கும். அதனால் நான் அப்படியே பறித்து வீட்டில் ஒரு ட்ரேயில் வந்து டைனிங் டேபிளில் அப்படியே வச்சுட்டேன். செம்பருத்தி பூவும் அதாவது செம்பருத்தி செடி இதுக்கு முன்னாடி நிறைய பூச்சரிச்சு இலைகளும் உதிர்ந்தது. இப்போ மருந்து அடித்ததில் கொஞ்சம் தளிர் விட்டு பூக்கள் பூக்குது. அப்புறம் இன்றைக்கி வந்து காப்பர் பானை வந்து நான் வீட்டில் எப்படி விளக்குவேன், ஒரு 2 திங்ஸை வச்சு தான் விளக்குவேன். பீதாம்பரி பவுட்ரு யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் அன்றைக்கி இருந்தது, சரி சேர்த்து விளக்கி பார்ப்போம். ட்ரை பண்ணும்போது தான் பீதாம்பரி பவுடரை விட நம்ம அது இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டில் அந்த லெமன் ஜூஸும் அந்த சால்ட்டும் தாங்க அவ்வளோ ரிசல்ட்டு கொடுக்குது. பாருங்கள், பீதாம்பரி பவுடரை வச்சு விளக்கியிருப்பேன், ஒன்றுமே இதாக இருக்காது. ஆனால் அதுவே அந்த லெமன் சாறை வச்சு அந்த கல் உப்பை வச்சு நான் தேய்க்கும்போது கலர் பாருங்கள். உடனே நான் ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் தேய்க்கலை, கை உலையெல்லாம் நான் தேய்க்கவே இல்லை. லைட்டாக தான் அப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு தேய்ச்சேன். அவ்வளோ க்ளீனாக போச்சு. என்ன நமக்கு இந்த பித்தளை பாத்திரம், இந்த செம்பு பாத்திரம்லாம் காற்று பட சீக்கிரம் கருத்துருது. ஆனால் நம்ம சோப்பு போட்டு தேய்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம லெமனு இல்லை புளி இல்லைன்னா அந்த சால்ட்டு இந்த மாதிரி வச்சு தேய்க்கும்போது தான் அதனால உள்ள கிருமிகளும் போகும், நல்லதுன்னு கூட சொல்லுவாங்க. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும்போது சோப்பு வச்சு நான் தேய்க்கலை. அப்புறம் ஒரு துணியை கிளாத்தை வச்சு நான் வந்து நல்லா தொடச்சிக்கிட்டேன். ஏன்னா வெளியில் போட்டு அந்த தண்ணியோட இது இப்போ அப்படி இருக்கும், அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி வெளியே மட்டும் தொடச்சிக்கிட்டேன். அப்புறம் ஃபில்ட்ரு வாட்டரை இதுலேயும் ஊற்றி வச்சுக்குவோம், மண்பானையிலையும் ஊற்றி வச்சுக்குவோம். பசங்க மண்பானையில் உள்ள தண்ணியை குடிப்பாங்க, இங்கே கிச்சன் வரைக்கும் வரமாட்டானுங்க. நான் மட்டும் இதை குடிச்சிக்குவேன். அப்புறம் மண்டே வந்து மழை திடீர்னு சாரல் மழை காற்று வேகமாக அடிச்சுட்டு பேஞ்சிச்சு. அப்போ அப்படி இந்த பனித்துளி மாதிரி தண்ணிலாம் அந்த இளநியில் வந்து இருந்தது, அவ்வளோ பார்க்க அழகாக இருந்தது. இது செவ்வழனி தான், நிறைய போட்டிருக்கு காய். ஆனால் அப்பப்போ அணில் கடித்து போட்டுருது. அதை சரி பண்ணுறதுக்கு, கடிக்காமல் இருக்கிறதுக்கு, இல்லை தன்னால் சில நேரம் உளுந்துது, அப்படி உழாமல் இருக்கிறதுக்காக ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எனக்கு சொல்லுங்கள், நான் அதை செஞ்சு பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போட்டுகிட்டே இருப்பேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.